இனிய மாலை வணக்கம். இன்று கல்வராயன்மலை ஒன்றியத்திற்குட்பட்ட 5 பள்ளிகளுக்கு அந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா 24 உறுப்பினர்களுக்கு வாழ்வியல் திறன் பயிற்சி நடத்த வேண்டும் என்று நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கனிவான அந்த உத்தரவிற்கிணங்க அதனை வழிநடத்தி நம்முடைய மாவட்ட சமூக நல அலுவலர் அம்மா அவர்கள் இந்த பயிற்சி முகாமினை ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த முகாமானது கோயம்புத்தூர் ஆண்ட் ஃபவுண்டேஷன் அவர்களோடு இணைந்து பெங்களூரு நிம்ஹான்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய அரவிந்த் ராஜ் அவர்கள் மிக சிறப்பாக பயிற்சியை நடத்தினார்கள். பேட்டி பதோ பேட்டி பச்சோ என்ற இந்த பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்பதை மையப்படுத்தி பிள்ளைகள் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்வது, மேலும் இளம் வயதிலேயே கருவுறுதல், இடைநிற்றல் ஆகிய இந்த 3 கருத்துக்களை, இந்த காரணங்களை மையப்படுத்தி இந்த பயிற்சியானது நடத்தப்படுகின்றது. இந்த பயிற்சியிலே அனைத்து எஸ்எம்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு எவ்வாறு அந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு களைவது என்பதை எளிய விளக்கங்களோடு, உதாரணமாக பலூன் உடைத்தல் மற்றும் விலங்குகளை வகைப்படுத்தி அவற்றினுடைய தன்மைகள், குடும்பம், சமூகம், தனிமனித பிரச்சனை, கல்வி ஆகியவற்றையும் கயிறுகளை கொண்டு அவர்களுக்கு எளிமையான ஒரு விளக்கம், இப்படி பல்வேறு எளிய விளக்கங்களை வைத்து இந்த பயிற்சியானது எவ்வாறு சிக்கல்களை தீர்ப்பது என்பதை பற்றி மிக சிறப்பாக இந்த பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியினை முன்னின்று ஒருங்கிணைத்து கல்வராயன்மலை ஒன்றிய விரிவாக்க அலுவலர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அனைவருக்கும் நண்பகல் உணவு வழங்கப்பட்டது. மிக சிறப்பாக இருந்தது. மேலும் இந்த பயிற்சி கற்றுக்கொண்ட நாங்கள் சமுதாயத்தில், குறிப்பாக பள்ளியில் படிக்கின்ற அந்த பெண் பிள்ளைகள் எவ்வாறு அவர்களை கையாள்வது, அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு நாம் தீர்த்து கொள்வது என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம். அவற்றை செயல்படுத்தும் என்று கூறிக்கொள்கின்றேன். இந்த ஆண்ட் ஃபவுண்டேஷன், நிம்ஹான்ஸ் நிறுவனம், நம்முடைய மாவட்ட சமூக நல அலுவலர், கல்வராயன்மலை ஒன்றிய விரிவாக்க அலுவலர், இந்த 2 குழுக்களில் இருக்கின்ற அந்த தன்னார்வலர்கள் மிக சிறப்பாக இந்த பயிற்சியானது நிறைவு பெறுகின்றது. இதற்கு முத்தாய்ப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பாக, பள்ளி மேலாண்மை குழு 5 பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பயிற்சியானது ஒவ்வொரு பள்ளி அளவிலும் நடைபெறுவது இன்னும் மேலும் அது ஊக்கப்படுத்தும் என்று கூறிக்கொண்டு அமைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.